ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டோட டைட்டில் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வித்தின் மினிட்ஸ்ல நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். பிளக்கின் செக்ஷன்ல ஆட் நியூ பிளக்கின் அப்படிங்கிறத குடுத்துக்கோங்க. சர்ச் பிளக்கின்ஸ்ல கெட்ஜெனி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. இந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. கெட்ஜெனி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு WordPress டேஷ்போர்ட்ல வந்திருக்கும். அதுல லைசன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா கிளைம் யுவர் லைசன்ஸ் ஹியர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. மேனேஜ் சைட் அப்படிங்கிறதுக்குள்ள போய்க்குங்க. மேனேஜ் சைட்குள்ள போயிட்டு இந்த மாதிரி டொமைன் நேம் பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் சைட் அப்படிங்கிறது கொடுங்க. காப்பி லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கெட்ஜெனி அப்படிங்கிறதுலேயே லைசன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் யுவர் லைசன்ஸ் கீ அப்படின்னு இருக்கும். இதுல வந்து அந்த லைசன்ஸ் கீ பேஸ்ட் பண்ணிட்டு ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆட் நியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி லோட் ஆயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ப்ராடக்ட் டைட்டில் அப்படிங்கிறது இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த பிளஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட் திஸ் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து இன்சர்ட் ஆயிடும். அதே மாதிரி நம்ம வந்து லாங் டிஸ்கிரிப்ஷனுக்கும் பண்ணலாம். ஏஐ மூலமா ஈஸியா நம்ம டைட்டில், புல்லட் பாயிண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நீங்க எல்லாமே ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிக்கங்க.